இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராட்டத்திலே நம்முடைய மாணவர்கள் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றிலே இன்றைய நாளை நாம் சற்று திரும்பி பார்த்தோமேயானால் 1938 இதே பிப்ரவரி 5ஆம் தேதி தான் இந்திய தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இந்தி மொழியை ஒரு மொழியாக கட்டாய மொழியாக அமல்படுத்த வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பிறகுதான் நம்முடைய பெரியார் அவர்களுடைய கிளர்ந்தெழுந்த கிளர்ச்சியால் பல்வேறு விதமான போராட்டங்களால் அது தகர்க்கப்பட்டது. அப்படியாப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளிலே இன்றைக்கு மாணவர் கூட்டமைப்பு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து எந்த மாநிலத்தினுடைய கல்வி பிரதிநிதிகளையும் கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக தன்னுடைய பாசிச கொள்கைகளை முற்றிலுமாக வைத்து இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு கல்விக் கொள்கையை இன்றைக்கு இந்த பாசிச அரசு உருவாக்கி இருக்கின்றது. அந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு கல்விக்காக வழங்க வேண்டிய நிதியை வழங்குவோம் என்று மிரட்டல் விடுகின்றார்கள். எந்த மிரட்டலுக்கும் அஞ்சக்கூடிய மாநிலம் அல்ல தமிழ்நாடு. இது மொழிக்காக தங்களுடைய உயிர்களையும் தியாகம் செய்த மாநிலம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து மாணவர் அமைப்பினர் போராடி வருகின்றோம். அதே போன்று ஒரு விதமான சங்கிகளுடைய ஒரு விதமான எதிர்வினை என்னவென்று இருக்கின்றது என்று சொன்னால், தமிழ் மொழியை காப்பதற்காக இஸ்லாமியர்கள் நீங்க ஏன் போராடுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு வரலாற்றை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே பெரியாருடைய தளபதிகளாக விளங்கியது அந்த திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி வந்த பேரணியிலே தளபதிகளாக விளங்கியது கலிமுல்லா சாஹிப்பும் திருப்பூர் மைதீனும் என்பதை அந்த சங்கிகளுக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே அப்போது நடந்த பொது மேடைகளில் கூட கலிமுல்லா சாஹிப் சொன்ன போது என்ன சொன்னார்? நாங்கள் மொழியால் தமிழர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், ஆனால் இந்த தேசத்தால் இந்தியர்கள் என்று சொன்னார். அதையே நாங்கள் இங்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் ஒரு அடையாள போராட்டமாக தான் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இனியும் செவி சாய்க்காமல் இனியும்